ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கத்திரிக்காயில் ஒரு புதுவிதமான டேஸ்டியான ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் 1/2 லிட்டர் போல் தண்ணி எடுத்துக்கோங்க. அதை அடுப்பில் வச்சுட்டு ஒரு கொதி விட்டுருங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இட்லி தட்டை அது மேலே வச்சுட்டு கத்திரிக்காய் உங்கள்கிட்ட எந்த கத்திரிக்காய் இருக்கோ அந்த கத்திரிக்காய் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ஒரு 5 கத்திரிக்காய் நான் இந்த இட்லி தட்டத்தில் வச்சுருக்கேன். வச்சதுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் நீங்கள் வேக விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சாலே 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் மேலில் கை வச்சு அழுத்தி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாஃப்டாக இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. பிளேட்டை கீழே எடுத்து வச்சிடலாம். இது கொஞ்ச நேரம் ஆற விட்டுறலாம். ஆற விட்டதுக்கப்புறமா இதோட தோல்லாம் நீக்கிடலாம். இப்போ அடியில் அந்த காம்பு பகுதி கட் பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் தோல் நீக்காமல் கூட இந்த ரெசிபி செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அந்த தோலை கத்தி வச்சுட்டு லைட்டாக இப்படி எடுத்திங்கன்னா நல்லா அழகாக வந்துடும். இதே மாதிரி மீதி உள்ள கத்திரிக்காயை இந்த காம்பெலாம் நீக்கிட்டு அந்த தோல் நீக்கி விட்டுருங்க. பாருங்கள், அந்த கத்தி வச்சு எடுக்கும்போது நல்லா அழகாக வந்துருச்சு. இப்போ எல்லா கத்திரிக்காயும் தோல் எடுத்தாச்சு. இப்போ இது 2 கட் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. இது கட் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை. கை வச்சு கூட நீங்கள் நசுக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானோடனே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக பொன்னிறமாக வறுக்கட்டும். லைட்டாக வறுபட்டோடனே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு இது கூட சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிய விடுங்க. இது நல்லா பொரிஞ்சோடனே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இந்த வரமிளகாய் கொஞ்சம் காரம் கம்மியானது, அதனால் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 10-15 சின்ன வெங்காயம் இருக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுடலாம். மிளகாய் மட்டும் நல்லா வறுபடணும். வெங்காயம் பூண்டுலாம் லைட்டாக வறுபட்டால் போதும். பாருங்கள், மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 மூடி தேங்காய் துருவல் இது கூட சேர்த்துருக்கேன். இது ரொம்ப சின்ன சைஸ் தேங்காய். 1/2 மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன். பெரிய தேங்காவாக இருந்தால் 1/4 மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா 1 நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயும் இது கூட சேர்த்துட்டு ஒரு 2 பெரட்டி விட்ருங்க. அந்த கரண்டி வச்சு கத்திரிக்காய் மேலே வச்சு அழுத்தும் போது அந்த கத்திரிக்காய் ரொம்ப துண்டு துண்டாக உடஞ்சிரும். இல்லாட்டி அப்படியே விட்டாலும் பரவாயில்ல. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ மிக்சியில் போட்டு ஒரு 2 சுற்று எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சாச்சு. இப்போ தாளிச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சோடனே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் இதில் கொஞ்சம் பெருங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்ச விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. சூப்பரான கத்திரிக்காயில் புதுவிதமான ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. இது சுட்ட கத்திரிக்காய் வச்சு இந்த மாதிரி ரெசிபி செய்வாங்க. நமக்கு அடுப்புலாம் கிடையாது. ஏன்னா கேஸ் ஸ்டவ்வில் நம்ம அந்தளவுக்கு சுட்டு செய்கிறது அவ்வளோ ஆரோக்கியம் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் கத்திரிக்காய் இந்த மாதிரி வச்சுட்டு செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.